நமச்சிவாய வாழ்க, நாதம் தாழ்வாழ்க. அனைவருக்கும் வணக்கம். தேடி கண்டு கொண்டேன் பகுதிக்காக கணேஷ். வாயே வாழ்த்து கண்டாய் மதையானை உரிபோர்த்தி பேய்வாழ் காட்டகத்தாடும் பிராந்தனை, வாயே நீ வாழ்த்து கண்டாய் தேடி கண்டு கொண்டேன் திருமாலோடு நான்முகனும் தேடி தேடோனா தேவனை என்னுள்ளே தேடி கண்டு கொண்டேன் என்ற திருநாவுக்கரசு நாயனாரின் தேவார திருவாக்கின்படி அகத்தேடலின் முதல் படியே புறத்தேடல். அப்புறத்தேடலில் பழமையான ஆலயங்களை தேடி இன்றைய பயணம் சிறுதாமூர் பூதகிரீஸ்வரர் திருக்கோயில். சோழர்கள் காலத்தில் கட்டப்பட்ட இந்த கோயிலில் மற்ற கோயில்களில் இல்லாத சில சிறப்புகள் இந்த கோயிலில் இருக்குது. எல்லா சிவாலயங்கள்லேயும் மூலவரை நோக்கி நந்தியம்பெருமான் நேரடியாக பார்த்துக்கிட்டு இருப்பார். ஆனால் இந்த கோயிலில் முற்றிலும் இடதுபுறம் திரும்பி அமர்ந்திருப்பார். மற்ற கோயில்களில் முருகருக்கு மயில் வாகனம் பார்த்துருப்பீங்க. இந்த கோயிலில் யானை வாகனம் இருக்கிறத பார்க்கலாம். அதே மாதிரி இங்கே இருக்கிற சிவலிங்கமும் பட்டை வடிவமாக இருக்கிறத பார்க்கலாம். இவ்வளவு சிறப்புகள் கொண்ட இந்த ஸ்தலத்தை தரிசனம் பண்ணுவோம் வாங்க. நான் ஒரு 6 வருடங்களுக்கு முன்பு இந்த கோயிலுக்கு வரும் பொழுது முற்றிலும் சிதிலம் அடைஞ்சிருந்த இந்த கோயில் இன்னைக்கு பழமை மாறாமல் புதுப்பிச்சுட்டு வராங்க. பெரிய வெளிப்புற மண்டபமும் உள்புற அர்த்த மண்டபம் அமைப்பும் கொண்ட கோயில் இது. இங்கே கிழக்கு பார்த்த சுவாமி சன்னதியும் தெற்கு பார்த்த அம்பாள் சன்னதியும் கொண்ட அமைப்பு. அம்பாள் சன்னதி எதிரில் ஒரு வாயில் இருக்குது. அந்த வாசல் வழியாக வெளியே வந்தோம்னா அழகான ஒரு தீர்த்த குளமும் இருக்குது. இந்த கோயிலோடைய கருவறையை கஜபிருஷ்ட விமான அமைப்பில் அமைச்சிருக்காங்க. அனைத்து கோஷ்டமூர்த்தங்களும் பிரதிஷ்டை பண்ணுற மாதிரி ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த கோயிலுக்கு பக்கத்திலேயே ஒரு சின்ன குடியில் அமைச்சு இங்கே இருக்கிற விக்கிரகங்களெல்லாம் பாலாலயம் பண்ணியிருக்காங்க. வாங்க நாம் அங்கே போய் பார்ப்போம். நான் சொன்னது போல் இங்கே இருக்கிற மூலவர் பட்டை வடிவத்தில், அதாவது அருங்கோண பட்டை வடிவத்தில் நிறைய கோயிலில் பார்த்துருக்கலாம். உதாரணத்துக்கு கங்கை கொண்ட சோழபுரத்தில் இங்கே சதுர ஆவுடையாரில் ஒரு மயில்கல்லை போல் அமைப்பில் இங்கே இருக்கிறது ஒரு சிறப்பு. அதே மாதிரி இங்கே இருக்க நந்தியம்பெருமானும் 90 டிகிரி தலை சாய்ந்த, இடது பக்கம் தலை சாய்ந்த நிலையில் இருக்கிறது மற்றொரு சிறப்பு. கூடிய விரைவில் கும்பாபிஷேகம் நடக்க போகிற இந்த கோயிலுக்கு நீங்கள் வரணும்னு நினச்சிங்கன்னா திருப்போரூர்லேருந்து மானாமதி போகிற பாதையில் 6வது கிலோமீட்டரில் இருக்குது இந்த சிறுதாமூர். அங்கேருந்து இடது பக்கம்
1/2 கிலோமீட்டர் ஊருக்கு வெளியே இருக்குது இந்த கோயில். திருப்போரூர்லேருந்தும் செங்கல்பட்டுலேருந்தும் பேருந்து வசதியும் இருக்குது. மீண்டும் வேறொரு பழமையான ஸ்தலத்தில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.